விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் தோழர் முனீஷ்குமார் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். இன்று மதிய வேளையில் கடும் வெயிலில் பல்வேறு இடைஞ்சல்கள், பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு வேலை பழுவுக்கு இடையிலே ஒரு வெற்றிகரமான இது வெற்றி ஆர்ப்பாட்டம். நான் வெறும் ஆர்ப்பாட்டம் சொல்ல போறது இல்லை, இது வெற்றி ஆர்ப்பாட்டம். இந்த வெற்றி ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தோழர்களுக்கும், இந்த தூத்துக்குடி மண்ணில் இந்த முதலாக நம்முடைய மீன சுதந்திரத்திற்கு ஆதரவு குரலாக தொடக்க போராட்டமாக அறிவித்திருக்கும் இந்த சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது அருமை மீன சொந்தங்களுக்கும் எனது பரிவான வணக்கங்கள். நானும் சட்டக்கல்வி படிக்கும் போது இந்த மீனவர் இறப்பு துப்பாக்கி பார்த்தேன், டிவிடியில் பார்த்து அழுத்து போச்சு. இதுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு, 20 வருஷமா இருக்கு. அந்த எண்ணம் எனக்கு இப்போ போயிட்டு தூத்துக்குடியிலிருந்து ஆரம்பிச்ச எந்த போராட்டமும் வெற்றி பெறாமல் இருந்தது கிடையாது. விடுதலை போராட்டமும் சரி, நம்ம செலக்ட் உரிமை போராட்டமும் சரி, வேற எந்த போராட்டமும் சரி, எல்லாமே வெற்றி பெற்று ஒரு சிறப்பான ஒரு முடிவை நம்ம கொடுத்துருக்கோம். அதுபோல இந்த ஆரம்பம் தூத்துக்குடியிலிருந்து ஆரம்பிக்கு கன்னியாகுமரியிலும் சரி, காஷ்மீர்லும் சரி, எந்த ஊர்லும் சரி, இந்த மீனம் பூரா ஒளி சேர்ந்து நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை. அதனால எல்லாரும் ஒன்று கூடி இந்த மீனவர் படுகொலை, மீனவர்களின் வாழ்வாதாரமான படகுகளை அதை சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டு இலங்கை அரசு நம்மளை ஏமாற்றுவதாகவும் மோசடி செய்வதாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தப்பான செயலை முடிவு கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் விரைவில் முடிவு கட்டுவதற்கு ஒன்று கூடியிருக்கோம். இந்த பணி தொடர்ந்து செயல்படணும். அந்த பணியை நாங்கள் எங்களுடைய தலைவர் ஈஸ்வரர் அவர் தலைமையில் அவர் ஆணைக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் புண்ணாக மாட்டோம், மீன பிரச்சனையும் சரி, கல்வி பிரச்சனையும் சரி, விவசாய பிரச்சனையும் சரி, நாங்கள் களத்தில் எப்போ நிற்போம். இந்த தூத்துக்குடி மக்கள் போராடுற போராட்ட வடிவத்தில் எந்த காலத்திலையும் நாங்கள் உடனே இருப்போம். வெற்றி பெறுதல நாங்கள் முதல் ஆளாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நான் சார்ந்த விடுதலை கட்சி சார்பாக நானும் என்னோட பயணிக்கும் கட்சி தோழர்களும் உங்களுடனே களத்தில் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த வடிவத்திலும் நாங்கள் தயாராக இருப்போம். உங்களுடன் வெற்றி பெறுவதற்கு, வெற்றி பெற்ற மீன சமூகத்தை காப்பதற்கு, தமிழ் தேசியத்தை தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று வாய்ப்படுத்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். கண்டன உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தோழர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட அண்ணா சங்ககிரி தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் தோழர் இசக்கிமுத்து அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். நேரம் கருதி சுருக்கமாக தங்களுடைய கருத்தை பதிவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மீனவ சொந்தங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு தூத்துக்குடி மாவட்டம் அனைத்து விசைப்படகு தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்றிய அரசு, பாஜக அரசு கண்டித்து இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம தொடர்ந்துருக்கோம். இதுக்கு எங்கள் மீனவர் சொந்தங்களுக்கு ரத்தத்தில் ரத்தமே உடன்பிறப்புகளை மீனவர் சொந்தங்களை இன்னைக்கு எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் இருக்கணும். இது இன்றைக்கு பல கட்சியிலிருந்து வந்திருக்காங்க, பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அண்ணா தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே வந்திருக்காங்க, பிரதிநிதிகள் வந்திருக்காங்க, மற்ற சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. இது யாருக்காக வந்திருக்காங்க? மொத்தத்திலே எத்தனை கட்சிகள் இருந்தாலும் மீனவருக்காக தான் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு ஒன்றிய அரசு பாஜக நம்ம கண்டிச்சு இன்னைக்கு பாரத பிரதமர் நினைச்சு மீனவர்கள் அல்ல நாம உடனே நிறுத்தலாம். நம்ம தமிழக அரசு நம்ம எழுதி கடிதம் மூலியமா கொடுக்குறாங்கன்னு அப்பா சொன்னாங்க, அது உண்மைதான். அவன் இருந்த போதிலும் காலகாலமா தொடர்ந்து இந்த தொடர்பு போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம மீனவர்களை படுகொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அப்ப இன்னைக்கு நாம மீனவர்களை அந்நிய செலவாணிக்கு வருவாய் ஈட்டி கொடுக்குற மீனவர் யாரு? நம்ம தான். நம்ம கலாங்க போகல, திருட போகல.
நம்ம வந்து மீன் பிடிக்க தான் போனோம். நம்ம மீனவர் சொந்தங்களை நினைச்சா ஒன்றுபட்டால் எதிரையும் வெற்றி பெறலாம், துண்டு பெற்றால் வெற்றி பெற முடியாது. நீங்க எல்லாத்துலயும் எல்லா பொறுப்புகளிலும் இருக்கலாம். நாம தொடர்ந்து போராட்டம் தான், பிறந்ததுலேருந்து போராட்டம் தான், இன்னும் வேற போராட்டம் தான். அப்போ காலம் பூரா போராட்டம் பண்ணிடலாம். மீனவர் ஒரு நாள் போவான், ஒரு நாள் வருவான், ஒவ்வொரு நாளும் துயரம். இந்த துயரத்திலே நம்ம கடந்து வாழ்ந்து வருகிறோம். யாரோ ஒருத்தர் லாபம் பெறான். இன்னைக்கு இந்த மத்திய அரசு நினைச்சா இதை சுலபமா முடிச்சு இந்த மீனவர்களை விடுவிக்கலாம். மீனவர்கள் வாழ்வாதாரம் அந்த போட்ட பாருங்க, அவளா போட்டு பல லட்சத்துக்கு காணும். அவன் வந்து சித்தர் இருந்தால்தான், நம்ம செவ்வறு இருந்தால்தான் சித்தர் எழுத முடியும். அவன் போட்டு இருந்தால்தான் அவன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். இந்த மாதிரி அவங்க உடைமைகளையும் பொருள்களையும் அவமதிச்சு இந்த மாதிரி அந்த நேரத்துல மீனவர்கள் மேலும் சொல்லி ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நம்ம எல்லாரும் முன்வாரோம். ஆனா மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மட்டும் படுத்துருவீங்க. ஆனா எந்த அரசு வந்தாலும் இப்படிதான் இருக்கு. நான் பொதுவா சொல்றேன், மீனவர்களுக்காக தான் பேசுறேன். நாம வந்து எந்த கட்சியவும் வேறுபாடுகளாம் பேசல. மீனவர் வாழ்வாதாரத்தை பறிக்கிறவங்க யாரா இருந்தாலும் நாம அவங்கள அவங்களுக்கு தான் பேசுவோம். ஆனா தப்பா பேச மாட்டோம். எங்க வாழ்வாதாரத்தை மேற்படுத்தல, எங்களோட கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு உடனே அவர்களை இலங்கை அரசை நாங்கள் கண்டிச்சு அந்த இலங்கை அரசை பேசி தீர்வு காணும் வரைக்கும் நாங்க வந்து தொடர் போராட்டம் நடத்தி கொண்டே இருப்போம். இதை வந்து நான் முன்வைக்கிறேன். நான் வந்து அண்ணா சங்குல் சங்க பிரதிநிதி. இன்னைக்கு வந்து எதுக்காக நாம முத்துக்குழி சங்குக்குழி இன்னைக்கு பாரம்பரிய முத்துக்குளிச்சது யாரு? நம்ம அனைத்து சமூகம் தான். ஒரு சமூகம் கூட குளிக்கல. இன்னைக்கு முத்து நகரம் முத்து பீச்சு இருக்கு, சங்கு கூடன்னு சொல்லி கலெக்டர் இருக்கு, இப்படி சிப்பி கூட இருக்கு. யார் கொண்டு வந்தா? எல்லா வார்த்தையும் மீனவன் தான் கொண்டு வந்தான். ஆனா மீனவனை வச்சு எல்லாரும் சம்பாத்தியம் பண்றான். மீனவனை மட்டும் ரோட்ல விட்டு இப்படி பேச வச்சிடலாம். என்னையா மீனவர்களோட வாழ்வாதாரத்தை நீ பறிக்கிய கொஞ்சமாவது மனிதாபிமானம் இல்லையா? ஏன் ஒன்றிய அரசு பாஜக அரசு நம்ம கண்டிக்கிறோம், அந்த பாரத பிரதமர் தெரியலையா? சுலபமா பேசி முடிக்கலாம்ல. அப்பனால மீனவர்கள் ஒரு மேல பற்றுதலா இருப்பாங்க. பற்றுதலே இல்லாம எங்க மீனவரை பூரா சண்டையை தூண்டி விடுறது. அங்க போனா கட்சித்தீவுல பார்த்தா கட்சத்தீவுல தாராவாத்து கொடுத்து இன்னைக்கு கட்சித்தீவுல நம்ம மக்கள் வந்து பர்மிஷன் கோயில் போறாங்க, அந்த அர்ஜுனா கோயில் கும்பிடுறதுக்கு அதெல்லாம் போறாங்கல்ல. நம்ம மீனவர் தானே போறான். யாருக்கு உள்ளது? மீனவர் சொத்து. அந்த மீனவர் சொத்தை அந்த போய் பார்க்கறது கூட மீனவருக்கு உரிமை கிடையாது. என்ன இது? என்ன நடக்கு? மீனவரை மட்டும் அந்த நேரத்தில் வந்து அப்படி எப்படி சொல்லி வந்து ஓட்டை மட்டும் வாங்கிடுங்க. ஓட்டை வாங்கிக்கிட்டு அதுதான் கட்சித்தீவு போகக்கூடாது, சுடுவேன் சுடுவாங்க. அப்போ மக்களை சுடுறாங்க ஐயா. அது யாராவது கேட்கீங்களா? ஏன் அவன் செத்தாங்க, எனக்கு லாபம் கிடைக்கும், நான் பார்த்து போயிடுவேன். அப்போ மீனவனை வச்சு அந்நிய செலவாளிக்கு அதிக லாபம் கிடைக்கும். நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். வீட்டில் பொம்பளை இருப்பான், கடலுக்கு போயிட்டு கரையை வந்தாதான் நிச்சயம். அதான் வந்து தொடர்ந்து உங்களோட இசைப்படகு உரிமையாளர்கள் அனைவருமே இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுக்கு வரையிறதுக்கு எங்க அண்ணா சங்கல் சங்கத்தின் சார்பாக அனைத்து வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அனுப்பி வந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். கண்டன உரையாற்றிய சங்ககுடி தொழிலாளர் சங்கத்துடைய தோழர் இசைக்கு அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கிளர் பிசி அவர்கள் கலந்து வருகிறார்கள். தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்து தமிழக மக்கள் நலன் மற்றும் மாநில உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசு பாஜகவை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இங்கு வந்து இருக்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுருக்கமாக சிறிது நேரம் பேசுகிறேன். நாங்கள் வந்து இந்த மீனவர்களுக்காக எங்களது கட்சி சார்பாக 13 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸை முற்றுகையிட்டோம், மத்திய அரசை கண்டிச்சு. அப்போ ஒரு 1500 பேர் திரண்டு நாங்கள் அதிகமான கூட்டத்தோட போராட்டங்கள் நடத்தினோம். அப்போவே அம்மா ஜெயலலிதா வந்து ஆட்சி நடந்துச்சு. அப்போ ஒரு வேண்டுகோள் வச்சோம், இந்த மீனவர்களுக்காக ஒரு வேண்டுகோள். அண்ணன் வேல்முருகன் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. என்னன்னா, இந்த மத்திய அரசு இந்த மீனவர்களை காக்க தவறுது, காக்கவும் முடியலை. மாநில அரசும்
கடிதம் எழுதி கையிலையும் வழி எடுத்து போச்சு. அதே மாதிரி பேனாவிலையும் மை இல்லாம போச்சுங்கிற நிலை உருவாகும் போது மீனவர்களுக்கு காக்க முடியலங்கும் போது அவங்க நவீன ரக ஆயுதங்களை கொண்டு வராங்க. எப்படி பல ரக துப்பாக்கிகளை கொண்டு வந்து மீனவர்களை சுட்டு, ஏன்னா அவங்க பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப மீனவர்களை காக்க மத்திய அரசுக்கு முடியாத நிலை வரும்போது இந்த மீனவர்களுக்கும் ஒரு துப்பாக்கியை கையில கொடுத்து அனுப்புங்களேன். சும்மா வாக்கி டாக்கியை கொடுத்து அனுப்புறீங்க. வாக்கி டாக்கியில என்ன வந்துடும் போது அவன் வர்றதுக்குள்ளே செய்தி நிலத்துக்கு வந்து சேரும் போது அவங்க மரணிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த மத்திய அரசு ஏற்படுத்துது. ஏன்னா சிவப்பு கம்பளம் விரித்து இலங்கை அதிபரை வந்து வரவேற்கும் போது அந்த இலங்கை அதிபர்கிட்ட இந்த மத்திய அரசு பேச முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு வகையிலும் இந்த மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கு இந்த அரசு, எல்லா வகையிலும் முட்டாளாக்குது. அதனால இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா சட்டமன்றத்தில் அந்த மீனவர்களுக்காக பேசக்கூடியது அண்ணன் வேல்முருகன் தான். ஒத்த எம்எல்ஏ சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய தலைவர் வந்து ஒத்த எம்எல்ஏ என்னத்த காரியம் சாதிச்சிட போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒத்த எம்எல்ஏ சட்டசபையில பேசக்கூடிய வார்த்தைகள் மற்ற அத்தனை எம்எல்ஏக்கும் மந்திரிகளுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துது, சண்டையை உருவாக்குது. காரணம் என்னன்னா வேல்முருகனால நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. அந்த நிலைமையை உருவாக்கிட்டு இருக்காரு எங்களுடைய கட்சி தலைவர் வேல்முருகன். இந்த மீனவர்களுக்காக அன்றைக்கே குரல் கொடுத்து ஒரு போராட்ட வழக்கில் கைதாகி 1500 பேரும் கைதானோம். அண்ணா எசக்கிமுத்தனுக்கு தெரியும். ஏன்னா அன்றைக்கு எசக்கிமுத்தனா எங்க கூட தான் இருக்காங்க. அன்னைக்கு மாநகராட்சியில இருந்து இன்கம் டாக்ஸ் ஆபீஸை முற்றுகையிட்டோம் இந்த மீனவர்களுக்காக. அன்னைக்கே நாங்க துப்பாக்கி கொடுக்க வலியுறுத்தணும் அரசுக்கு. காரணம் ஒரு வேண்டுகோள் வச்சோம். ஏன்னா இவங்களால காக்க முடியலையே, மீனவர்களை காக்க முடியாத அரசு எதுக்கு? ஒவ்வொரு அரசும், வருகிற அரசும் சரி வந்த அரசும் சரி, இன்னைக்கு வரைந்த மீனவர்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்களை எதையுமே கண்டுகொள்ளல. அதனால இனி வரும் காலங்களில் நம்ம அனைவரும் ஒரு வேண்டுகோள் வைப்போம் அரசுக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். உங்களால எங்களை எந்த நிலையிலும் காப்பாற்ற முடியாது. எங்க குடும்பத்துக்கு நாங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது. எங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நாங்க வந்து சோறு போட்டா தான், சோத்துக்கு பணம் கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அந்த நிலை இருக்கிறதுனால எங்களுக்கு எங்க ஒவ்வொரு விசைப்படைக்கும் நாங்க எல்லை தாண்டி போல, எங்க எல்லைக்குள்ளேயே இவங்க இதை சீல தெரிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க. எல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு காத்துல வளைஞ்சு போனா என்ன, வளைஞ்சு போனா நம்ம எல்லைக்குள்ள வர்றதுக்கு சொல்ல வேண்டியதான. அந்த நேவி வந்து ஏன் துப்பாக்கி சுட்டு பிடிக்காங்க? அந்த மாதிரி காலகட்டங்கள் இனி இருக்கிறதுனால நமக்கும் ஒரு துப்பாக்கி வேண்டும். AK-47 கைரக துப்பாக்கியோ எந்த நவீன துப்பாக்கியோ நமக்கு அரசு கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைப்போம். மீனவர்கள் வந்து இன்னைக்கு கடலுக்கு போய் மீன் கொண்டு வந்து வித்து அந்த பணம் நடமாடலையா? தூத்துக்குடி கூட சுடுகாடா இருக்கு. நல்லா கேட்டுங்க. 40 நாள் லாஞ்சு கடலுக்கு போகலைன்னா தூத்துக்குடியில என்ன வணிகமும் செய்ய முடியாத நிலையில இருக்கு. நகைக்கடையோ மளிகை கடையோ ஹோட்டல் கடையோ எந்த வணிகமுமே சரியான முறையில நடக்கல. சுடுகாடு போல இருக்கு, பஜார் போல சுடுகாடு போல இருக்கு. இந்த மீனவர்களை வச்சுதான், ஏன்னா அனைத்து மாவட்டங்களும், கடலோர மாவட்டங்கள் அனைத்தும் இந்த மீனவர்களை வச்சுதான் இயங்குது. அப்படிப்பட்ட உயர்ந்த மீனவர்களை வழிநடத்த அரசுக்கு தெரியலையா? அவங்களுடைய வேண்டுகோளையாவது செய்து கொடுங்க. முதல்ல யாரா இருந்தாலும் அரசு வந்து இந்த மீனவர்களை நல்லபடியா காக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானதை வேண்டுகோளை நல்லபடியா செஞ்சு கொடுத்தா இந்த நாடும் நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருப்போம்னு கேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன உரையாற்றிய தோழர் கடந்த 2-3 வருஷத்துக்கு 2.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே துறைமுகத்தில் மீனவர்களுக்காக ஒரு பிரச்சனை. பாவம் அங்கே வந்து என்னன்னா, இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க, அன்னைக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. இவங்க தொழிலாளி கூட யாரும் இல்லை. நானும் ஜவஹர் AITC-யோட மாவட்ட செயலாளர் ஒரு 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி தான், அவங்களுடைய கோரிக்கைக்காண்டி தான் அவங்க போராடினாங்க. யாருமே தனிப்பட்ட கோரிக்கைக்கு எதுவுமே இல்லை. அப்போ யாருமே அவங்களுக்கு உதவலை. சரி, இந்த ஒட்டுமொத்த அனைத்து கட்சி கூட்டமும் இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. இது உண்மையிலே இது முதல் ஆரம்பம் நான் நினைக்கிறேன். இது பார்த்து உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷம். எல்லார் கட்சியும் இங்கே வரலாம், எல்லா மக்களும் இங்கே வரலாம். ஆனால் இதுக்கு முடிவு தீர்வுன்னா ஒன்னே ஒன்று இருக்கு. ஏன்னா இங்கே எல்லாரும் ஜாதியாலும் மதத்தாலும் நம்ம எல்லாமே எல்லா விஷயத்திலும் துண்டாடப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி
மனித நேயம் மட்டும்தான் இங்க உண்மை அப்படின்னா நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இவங்க இன்னைக்கு சொன்னாங்க, நீதித்துறையெல்லாம் பாத்தீங்கன்னா கடவாடி மக்கள் நம்பி இருக்கிற ஒரே இடம்னா நீதித்துறை. இன்னைக்கு நீதித்துறைனா மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இதே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன் நீதிபதி சொன்னாரு, எல்லா இடத்துலயும் ரொம்ப என்னன்னா ஊழல் தாண்டவம் ஆடுது. கடைசியில் அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுமா? அவரை ஒரு பைத்தியம். நாங்க இன்னைக்கு ஒரு நீதிபதி வீட்டுல 100 கோடிக்கு மேல எரிஞ்சு போன இடத்துல பணத்தை எடுக்கிறாங்க. கேட்டா அவரை டிரான்ஸ்பர் பண்றாங்க. அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. ஊழல்னு சொன்ன அந்த நீதிபதிய நீ நீதிபதி பதவியில இருந்து விலக்கி அவருக்கு எந்த விதமான ஒரு இது கொடுக்காம நீ அவரை பைத்தியம்னு இந்த இந்தியாவும் உலகத்தையும் நம்ப வச்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஒரே ஒரு இடைவெளி தான், நூல் இடைவெளி தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாருமே பாக்குறோம், அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் போகுது, அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு. அந்த பெட்டிஷன் ரிட்டர்ன் ஆயிருச்சு. அப்பெல்லாம் எடுக்க முடியாது. அவர் டிரான்ஸ்பர் மட்டும் ஆகுறாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது நாடு என்னத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு சாரார் நகரை காப்பாற்றி கொள்வதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு அடகு வைக்கிறாங்க. அழகா மீனவ பிரச்சனையை பேசி முடிக்கலாம். ஆனா இங்க முடிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா கடற்கரை முழுதும் அதானிக்கு கொடுத்தாச்சு. இன்னைக்கு மீனவர்கள் ஒற்றுமை ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு எல்லா கட்சியும் வரலாம், பேசலாம், ரைட், நல்லது. யாராவது முடிவெடுத்து இவங்களுக்கு நல்லது செய்வாங்களான்னா எல்லாமே கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஏஐடிசி மீனவ சங்க தொழிலாளர் கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தூத்துக்குள்ள ஒரு மாநாடு போடணும், நீங்க சொல்லுங்கன்னு. 2 வருஷமா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன் அதுக்கு நேரம் வரல, நேரம் வர்றப்ப நான் சொல்றேன். கூடிய சீக்கிரம் அந்த மாநாடு நடக்கும். ஏன்னா 2026 எலெக்ஷன் வருது. இந்த இடத்துல நம்ம அவங்கள பிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் மக்களுக்கு எல்லா இடத்துலயும் என்ன மீன் இல்லைன்னா மீன் எங்கன்னு கேட்போம். அப்போ இவங்க படுற கஷ்டம் தெரியல. அந்த 61 நாள் இப்போ தடைக்காலம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? அது பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியல. நலவாரியத்துல இருந்து அவங்களுக்கு என்ன ஓய்வூதிய திட்டம் பண்றாங்களா? எதுவுமே இல்ல. இன்னைக்கு எல்லாம் 2 விஷயம் தான். மதத்தால சொல்லி ஆட்சி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க சில இடத்துல எங்க வேலை பார்க்க நமக்கு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. கூட்டணி தான். ஆனா அவர்கள் தவறு செய்யும் பொழுது நம்ம அவங்களை சுட்டி காட்ட வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டணினால இவங்க எப்படி பேசலாம்னா நினைக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒற்றுமை ரொம்ப ரொம்ப திருப்பி இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன், ஒற்றுமையா இருங்க. மதத்தால யாரும் இருக்காதீங்க. மதங்கிற விஷயத்துக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அந்த ஆஷிபா குழந்தை கடந்த வருடத்துல 8 வயசுல பிள்ளை ஒரு கோயில்ல அவ கற்பழிக்கப்படுறா. அவ தாய் எல்லா இடமும் தேடுறா. அந்த சகோதரி முஸ்லீமா இருந்தாலும் கருவறைக்குள்ள மட்டும் போகல. அவ அன்னைக்கு கருவறைக்குள்ள அதை கால வச்சிருந்தான்னா அந்த குழந்தைய காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் அவ உயிரோடையாவது கண்ணுல அந்த புள்ள பட்டிருக்கும். அந்த அம்மா என்ன சொல்லுது? அது கோயில் கருவறை, அதனால காலை உள்ள வைக்கல. இன்னைக்கு நம்ம எந்த நிலத்துல இருக்கோம்? அந்த குற்றவாளிகள் இன்னைக்கு MP MLA ஒவ்வொருத்தரும் போய்கிட்டு இருக்கான். பெண்களை சீரழிச்சவன் இன்னைக்கு எம்பியாவும் எம்எல்ஏவும் இருக்கிறான். கடந்த காலத்துல ஒரு நீதிபதி கொடுக்கிறாரு, பெண்களை அதை தொட்டா தப்பு இல்லை, இதை தொட்டா தப்பு இல்லைன்னு. அவன் வீட்டு பெண்ணை தொட்டா இவன் தப்புன்னு சொல்லுவானா? சரின்னு சொல்லுவானா? கொஞ்சம் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். 1 வயசு பிள்ளைகள் 80 வயசு பெண்களுக்கு இந்தியா நாட்டில் இப்ப சொல்றாங்க பாதுகாப்பு கிடையவே கிடையாது. இங்க இந்த திராவிட ஆட்சி தான். அந்த ஒன்னே ஒண்ணுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் இருக்கு. அதுக்கு நான் இந்த அரசுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நீங்க வடக்க 1 செகண்ட் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அங்க என்ன நிலைமையில கேள்விக்குறியா இருக்குன்னு. ஏன்னா வடக்கத்தோட கலாச்சாரங்கள் இங்க நம்ம அப்படியே வந்துகிட்டே இருக்கு. பெண்களோட கலாச்சாரங்கிறதுல நாங்க ரொம்ப அட்வான்ஸா போறோங்கிறதுல ரொம்ப சீர்கட்டு போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்கணும். இங்க என்னன்னா போராட்டங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டம் தான். மீனவத்துறை போராட்டம், விவசாயம் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், தொழிலாளர்களோட அனைத்து சட்டங்களும் நசுக்கப்பட்டன. எப்படி போராடி பெற்ற சட்டங்கள் அனைத்தும் மோடி அரசாங்கம் 1 செகண்ட்ல நிர்மூலமாக்கிருச்சு. விவசாயிகள் 1.5 வருஷமா போராட்டம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 789 விவசாயிகள் இறந்தாங்க. அந்த விவசாயத்தை யாரு முன்னெடுத்து நடத்தாங்களோ அந்த வீட்டுக்கு கடந்த மாதங்களில் ஈடு ரைடு விட்டுருக்காங்க. மோடி தன்னோட என்னெல்லாம் தேவையோ, யாரெல்லாம் எதை வச்சு மிரட்டணுமோ அதை வச்சுலாம் மிரட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பாவி கிட்ட இவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஆனாலும் நான் காவல்துறைக்கு ஒன்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு உணவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கும். ராமேஸ்வரத்துல தொடர்ச்சியா ஏஐடிசி மீனவ சங்கங்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. கடந்த வாரத்துல அவங்க போராடினவங்கள அவங்க ரிமாண்ட் பண்ணதுல அவங்களை கொஞ்சம் கொடுமையும் படுத்திருக்காங்க. இந்த நேரத்துல கேட்கிறேன், இது தமிழக காவல்துறையா இல்ல பாஜக காவல்துறையா?
சில இடங்களில் நியாயமா போராடுகிறவர்களை காவல்துறை நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவங்க எந்த விதமான அனாவசியமா போராட்டங்களும் அவங்க பண்ணல. நியாயமான போராட்டங்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவங்க வழியில விடுங்க. அவங்க எதுவுமே செய்யல, எந்த வன்முறைக்கும் போகல. போராடுற ஒவ்வொருத்தர்களையும் நீங்க ஒரு அக்கிசாரம் பாக்குறீங்க. அன்னைக்கு பார்த்தாங்க தொடர்ச்சி 8 வழிப்பறி, ஒரு திருடனை நீங்க சுட்டு கொண்டீங்க, கரெக்டு தான். அந்த வழிப்பறியா என்னைக்கு நியாயம் நாங்க சொல்றது இல்ல. ஆனாலும் எல்லாத்துலயும் நியாயம் இருக்கு, தர்மம்னு இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். வயிற்று பழப்புகளுக்காகவும் தன்னுடைய உரிமைக்காகவும் போராடுகிற ஒவ்வொரு போராட்டங்களையும் தமிழக அரசு உற்று நோக்கு பார்க்க வேண்டும். நம்ம தான் அடுத்த வருமா ரைட்டு, நீங்க வாங்க, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதோட ஒவ்வொரு மனுஷங்களுடைய கோரிக்கைகளையும் ஒவ்வொரு மனிதர்களுடைய உரிமை மீறல்களையும் நீங்க பார்க்கணும். அவங்க யார் யாரெல்லாம் எதற்காக போராடுறாங்களோ எல்லா கோரிக்கையும் உங்களால தீர்க்க முடியாட்டாலும் ஒரு முக்கியமான கோரிக்கையில் உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் சொன்னது போல ஒவ்வொருத்தருக்கும் துப்பாக்கி கொடுத்தாலும் நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. அது ஏன்னா அப்படிப்பட்ட சூழலை பார்த்தா கோடிக்கணக்கான படகுகள் இன்னைக்கு ஒரு படகு வாங்கினா கிட்டத்தட்ட 1 கோடி ஆகுது. பார்த்தா அவன் 1.5 கோடி ஃபைன் போடுறான். என்ன பண்ணிட்டான்? ஏன் கடலுக்கு யாராவது எல்லை வைக்க முடியுமா? இதுல போய் ஏன்னா அது கொஞ்சம் போனா உடனே அவனுக்கு இது இருக்கிற படங்கள்லாம் அடிச்சு அவங்கள கண்மூடித்தனமான சித்திரவதைகள்லாம் தாங்க முடியாத சித்திரவதைகள். எனக்கு அங்க ராமேஸ்வரத்துல சொல்லுவாங்க தோழர்கள்லாம், அதாவது இன்னைக்கு நம்ம கூட்டம் போட்டு பேசுறோம், ஏதோ 10 நிமிஷம் பேசுறோம் போறோன்னு, அவங்களோட வழிகள்லாம் சொல்ல முடியாத வழிகள். இந்த தொடக்கத்துல இந்த நடக்கிறதான இந்த கூட்டங்களுக்கு உண்மையிலே எனக்கு அதை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டமானது இன்னும் ஆரம்பத்து, இது ஆரம்பம் நான் நினைக்கிறேன். இது முடியக்கூடாது. நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.